ஆண்டியா சக்தி ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து உள்ளே விடவே இல்லை. இப்போ ஏன் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், டயர்லாம் வெடிச்சு வந்தோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா, எனக்கு வந்து யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போகிற வழியில் வந்து நிறைய ஃபன் நடக்கும். இந்த கண்ணாடி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? எனக்கே செஞ்ச போல இருக்குல்ல இந்த கண்ணாடி. வேறு லெவலில் இருக்கும். ஒரு விளாக் பார்க்க போகிறோம். எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டு. அந்த இடம் வந்து நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் வந்து காட்டுறேன், லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் அது என்ன இடம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் போயிருப்பீங்க, ஆனால் வந்து நான் போனதில்லை இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு சின்ன பிளான் தான். காலையில் தான் வந்து இந்த பிளானை போட்டு ஒரு அரை ஹவர் ஒரு 1 ஹவரில் வந்து கன்ஃபார்ம் ஆகி கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து ஒரு 4:02 ஆகுது. இந்த 4:02 எத்தனை மணிக்கு போகிறோன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வேதனை படுறோம், துன்பப்படுறோம், துக்கப்படுறோம், எல்லாமே படுறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்க வேண்டியது, ஆனா வந்து அதை தடுத்து கடவுள் புண்ணியத்துல நாங்க உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு வந்து முன் ஜென்மத்தை செஞ்ச நாங்க ஒரு அனுபவம். அதெல்லாம் சக்தி, இந்த நடுராத்திரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உனக்கு? நேரம் இந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்போம் நாங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க முன்னாடி செஞ்ச ஒரு நன்மைக்கெல்லாம் இப்பதான் நாங்க பலனையே அனுபவிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு படிச்சு தெரியல, ஒரே மழை. டயரு போகுது, மழை வருது, இருட்டாகுது. எனக்கு ஒக்கானிக்கல் வந்து எப்படின்னா, சாரி, நான் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டேன், ஆனா இந்த ஒக்கானிக்கல் போகவே முடியல. ஏன்னா life changes, just open the door. One thing certain, I'll always be yours. இங்கே வந்து யானை வருதான். இதில் உள்ள விடலாம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவோம். உள்ளே வந்து என்ன பிரச்சனைனா தான் அது வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வீரம் பரம்பரையிலேருந்து வந்தோம். நாங்களாம் வீர பரம்பரையிலேருந்து வந்தோம். அதனால் நாங்கள் பயவிட மாட்டோம். பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். உள்ளே போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுது. யானை இருக்கா அந்த யானை. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் முன்னாடியும் யாருமே இல்லை, எங்கள் பின்னாடியும் யாருமே இல்லை, முன்னாடியும் யாருமே இல்லை. ஒருத்தனுக்காக காத்து நிற்கிறோம். ஒரு கும்கி. நானா அந்த கும்கியான்னு பார்க்கலான்னு இருக்கிறேன்.
வந்துட போதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யானை சவுண்டு கேட்குதா? நான் அப்படியே கொஞ்சம் காட்டுறேன் இருங்க. இது யானை கத்துற மாதிரி இல்லை, எலி மாதிரி இது. யானை சவுண்டு கேட்குதுங்களா? இன்னைக்கு யானையா நாங்களான்னு விடவே மாட்டோம் யானைய. டேய், என்னடா பண்றீங்க இங்க? ஓரம் போங்கடா. எவ்வளவு பேர் நிக்கிறானுங்க இப்போ நடு ரோட்ல. டேய், ஓரம் போங்கடா கழுத பயல்களா. ஓரம் போடா. நடு ரோட்ல நின்னுக்கிறீங்க, ஓரம் போடா. டேய் போடா. அது வாந்தியா சக்தி? ஐயோ வாந்தி வாந்தி இரு, வாந்தி போட அப்படியே நைட்டு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு 2 கும்கியான நம்மளை சுற்றி போட்டுச்சு. சும்மா விடுவோமா? விடிய காலையில் ஒரு 3 மணி தான் வந்து நாங்கள் படுத்தோம். டப்புன்னு முழிப்பு வந்துச்சு. ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இப்போது 7 இல்லை 8 ஆயிடுச்சு. எழுந்துட்டோம். நல்ல வேலை கடல் புண்ணியத்தில் மழை பெய்யாமல் நல்லா இருக்கு இங்கே பிளேஸ்லாம். ஒகேனக்கல் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் வந்து போட்டிங் தான் விட மாட்டுறாங்க. வெள்ளம் ஏதோ வந்துட்டு இருக்கான். அதனால் வந்து போட்டிங் விட மாட்டுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் யார் தெரியுதா? நைட்டு சூரை விட்டுட்டு வந்த டிரைவர் அவர் தான். எல்லாமே அலர்ட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு சரியான பயம் வந்துச்சு. நேற்று ரொம்ப அனுபவப்பட்டோம். ஆனால் பரவாயில்ல, காப்பாற்றிட்டாரு கடவுள் நம்மளை. இந்த அளவுக்கு நிற்கிறோன்னா அது கடவுள் தான் காரணம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து நான் என்னென்னலாம் இருக்குன்னு அடுத்து நான் நெக்ஸ்ட் வேரில் கண்டுபிடிக்கிறேன். வாங்க போகலாம். வாகனம் நிறுத்தும் மேடம். சக்திமா எங்க போறோம் இப்போ நம்ம? போட்ல போல. இந்த பெரிய போட்டு தான் இப்போ நாங்கள் வந்து எடுத்துட்டு போறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க திடீர்னு வெள்ளம் வந்துடும் அப்படின்றாங்க. ஆனா வந்து அப்படிதான் கிளைமேட்டும் இருக்கு. மழை பெய்யுது, இருட்டுது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க. நான் இன்னும் வந்து நிறைய சொல்லணும். அதெல்லாம் இந்த போட்டு தான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போயிட்டு நடு கடலில் இந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சைன்லாம் வேற வாங்கிட்டாங்க. அது போதா ஒரு போட்டு. இப்போ நம்ம அந்த மாதிரி தான் போகிறோம். அந்த போட்டில் மாதிரி தான் போகிறோம். திடீர்னு இங்கே வெள்ளம் வருமாங்க. அதுதான் ஒரு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரெடி ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கடலுக்குள்ளே போகிறோம், ஆறுக்குள்ளே போகிறோம், கர்நாடகா மாவட்டத்துக்கு கர்நாடகாவோட எல்லைக்கு போகிறோம். போயிட்டு விசிட் பண்ணுறேன். போயிட்டு வருவோமான்னு தெரில, பார்க்கலாம். கடவுள் இருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து கடவுள் இருக்கிறாரு. உனக்கு என்ன ஆனாலும் என்னை விட்டுறாத, என் கையை பிடிச்சிக்கோ, நீ தான் என்னையே காப்பாற்றி கூட்டிட்டு வரணும். நம்மளுக்கு தானா? நம்ம போட்டு வந்துச்சு. வாங்க. ஜாலியா இருக்கு. இப்படிதான் உட்காரணும் போல, பயமா வேற இருக்குது. சூப்பர். இப்ப நம்ம வந்து எங்க போறோம்னா கர்நாடகாவோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது எல்லையை தொட்டுட்டு வர போறோம். சுத்திட்டு பாருங்க. ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம எங்க போறோம்னா அந்த கேஸ்ல அந்த இடத்துக்கு போறோம். அப்படியே வாங்க. Come on, let's go. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் பேக்கில் திருப்பி காட்டுறேன். வேற லெவலில் இருக்கு லொக்கேஷனு. இதெல்லாம் பார்க்காம யாரும் சாகவே கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேற லெவலில் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபால்ஸை பார்க்கதான் தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா வரையும் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், டயர்லாம் வெடிச்சு வந்தோம். இப்ப நம்ம வந்து ஃபுல்லா சுத்த போறோம். வேற லெவல்ல இருக்கும். அண்ணன் பாருங்க, ஒரே கையில போட்டுன்னு வராரு ஒரு போட்டு. நம்மலாம் எந்த மூளைக்கு இதெல்லாம்
இந்த போட்டு ஓகேவா? எடுத்துக்கலாமா? நான் ஓட்டுறேன் உட்காரு. ஓகேவா உனக்கு? ஓகேவா? இப்பதான் ஹைலைட்டே இருக்கு. இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பச்சை கலர் தண்ணி போறேன். வா ஓகே. வாவ் சோ வேற லெவல்ல இருக்கு. ஆனா நல்லா இருக்கு இந்த இடம். பாருங்க, ஒரு வாட்டி கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல ஊர். நடு ஆத்துல கடையை வச்சிருக்காங்க. செம்மல. நான் தான் படகு ஓட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன சுத்தி பா எப்படிதான் ஓட்டுறாங்களோ. 2 சுத்து சுத்துனதுக்கு கைக்கெல்லாம் இந்த விலா புச்சிக்கிச்சு. அச்சுக்கோங்க, நல்லா அச்சுக்கோங்க. ஐயோ எண்ணெயை காட்டு. அப்பா அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டேன். பக்காவான குளியல், ஆயில் மசாஜ்லாம் பண்ணி தரமாக குளிச்சுட்டு சக்திக்கு வந்து ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சேமியா ஐஸ். இது வந்து ஊருக்காரங்களாம் செய்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. டீச்சர் எப்படிங்குது? ஐயோ போடாதீங்க. உனக்கு எவ்வளோ தாராள மனசு, சாப்பிட்டு கொடுக்குற. நீ என்ன புலியா? எலி ஓடுறான். பாய் கர்நாடகா.